அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நியூ இயர் புது வருடம் கொண்டாட்டம், இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவன் ஒரு செயலை செய்கின்றான் என்று சொன்னால் அந்த செயல் நாம் ஏவாத, நாம் கட்டளையிடாத, சொல்லாத ஒரு செயலாக அது இருக்கின்றது. ஃபஹுவ ரத்துன், அது தூக்கி எறியப்படும், ரத்து செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் கற்றுத்தராத ஒரு காரியத்தில் நாம் ஈடுபடுவது என்பது மறுக்கப்படுவது மட்டுமல்ல, அங்கீகரிக்கப்பட்டதாகவும் அது இல்லை. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான், இன்ன தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தீனில் இஸ்லாம் தான். ஒமையபத்தகை கைரல் இஸ்லாம தீனா, தீனில் இல்லாத ஒரு மார்க்கத்தை, ஒரு செயலை செய்வான் என்று சொன்னால் ஃபலை யுக்பல மின், அல்லாஹ் அதை ஒருபோதும் கபுல் செய்ய மாட்டான், அங்கீகரிக்க மாட்டான். ஒஹுவஃபில் ஆஹிரத்தி மினல் காசிரின், மறுமையிலே அவன் நஷ்டவாளியாக தான் வருவான். ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின், யார் எந்த சமுதாயத்துக்கு ஒப்பாக இருக்கிறானோ அவனோடு தான் மறுமையிலே சேர்க்கப்படுவான். ஆக இந்த உலக வாழ்க்கை அற்ப வாழ்க்கை, சொற்ப வாழ்க்கை, ஏதாச்சும் ஒரு அற்ப இன்பத்துக்காக நாம் அதை ஈடுபடுவோம் என்று சொன்னால் நஷ்டவாளியாக, கை சேதப்பட்டவர்களாக, ஏன் மறுமையில் என்ன எந்த சமுதாயத்துக்கு ஒப்பான அந்த செயல் இருக்கின்றதோ அவர்களுடன் தான் நாம் சேர்க்கப்படுவோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை காட்டி தந்தானோ, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை நடைமுறைப்படுத்தி காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நல்ல மக்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்வோமாக. வல்லல்லாஹ் நம்முடைய அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்வோமாக. வல்லல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.